திமுக ஆட்சியில் வீராணம் ஊழல் நடந்தது. ஆனால் அத்திட்டத்தை சரியாக செயல்படுத்தியவர் ஜெயலலிதா என்று விஜயகாந்த் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் மைக்கேல் ராயப்பனை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பும் விஜயகாந்த் நெல்லையில் பேசும்போது, கடந்த 1946 நஞ்சை புஞ்சை எதுவும் இல்லை என சொத்து கணக்கு காட்டிய முதல்வர் கருணாநிதிக்கு தற்போது 45 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து உள்ளதாக கூறினார். சொத்து மதிப்பு ஆரம்பத்தில் 1946 இதுதான் கலைஞர் தன்னை பங்காளியாக 1946 சேர்க்க சொல்லி கொடுத்த கமலாம்பிகை கூட்டுறவு வங்கியில அவர் காட்டுறார். அப்ப அவருடைய சொத்து கணக்கு என்னங்கும் போது நஞ்சை இல்லை, புஞ்சை இல்லை, வீடு கிடையாது. ஆனால் ஒரு 1000 ரூபாய் பெருமான என்னுடைய ஜாமான்கள் நகைகள் எல்லாம் சேர்ந்து இருக்குன்னு சொல்றார் அந்த கலைஞர். அப்ப 1000 ரூபாய் வச்சிருந்த கலைஞர் எங்க 1946 இன்னைக்கு எவ்வளவோ வச்சிருக்காரு பாருங்க. தமிழகம் முழுவதும் குடிநீர் பிரச்சனைகள் இருப்பதாகவும் ஒகேனக்கல் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வருவதாக கூறிய திமுக இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டிய விஜயகாந்த், திமுக ஆட்சியில் வீராணம் திட்டத்தில் ஊழல் நடந்தது. ஆனால் அத்திட்டத்தை சரியாக செயல்படுத்தி சென்னைக்கு குடிநீர் கொண்டு வந்தவர் ஜெயலலிதா என்று கூறினார். அவிநாசி திட்டத்தை கொண்டு வருகிறாரு, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் கொண்டு வருகிறாரு, அதே மாதிரி ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வருகிறாரு. இங்க கூட பேச்சுப்பாறை ராதாபுரம் கால்வாய்க்கு தண்ணி கொண்டு வருகிறார். ஆனால் இதுவரைக்கும் கொண்டு வரலாம். ஏன் கொண்டு வரலங்க ஆக இதுவரைக்கும் அவர் கொண்டு வராம எல்லாம் பண்ணாரா? என்ன அர்த்தம்? அதோட அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு 5 வருஷம் ஏமாத்துறாரு மக்களை. 6வது தடவையும், அதாவது இந்த இடம் முதலமைச்சர் உட்காந்து 5 வருஷம் ஏமாத்த 6வது தடவை முதலமைச்சர் வரணும்னு கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் என்னமோ சொன்னாங்க, வீராணம் திட்டத்துல கொள்ளையடிச்சவர் தான் கலைஞர். அதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முடிச்சு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வீராணம் திட்டத்தை கொண்டு வரணும். ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் கிட்டத்தட்ட 130-150 கிலோமீட்டருக்குள்ள உடனே தண்ணி கொண்டது. இன்னைக்கு சென்னை மாநகரமே தண்ணி பஞ்சம் இல்லாம. அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி கொடுக்க முடியும். மக்களை இவங்க ஏமாத்துறாங்க, அவங்கள கொள்ளையடிச்சிட்டு போனதான் பாக்குறாங்க. திமுக கட்சி என்றாலே கொள்ளையடிக்கும் கட்சி தான். திமுக ஆட்சி மாற்றப்பட்டால் மட்டுமே தமிழகத்துக்கு நன்மை கிடைக்கும் என்று விஜயகாந்த் ஆவேசத்துடன் பிரச்சாரம் மேற்கொண்டார்.